போல்டி சைடு 1, தென்திரையாம்பட்டி விசஸ் உப்பிலியக்குடி. இந்த மேட்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பால் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில், ராம் நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். முதல் பாலே அருமையான வேரியேஷனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரசாந்த். செகண்ட் ஒன். அதே லைனுங்க, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி விட்டுருக்காங்க பிரசாந்த். தேர்ட் ஒன். ரிவர்ஸ் டை டாட் பால், பேக் டு பேக் தொடர்ந்து 3 பாலா டாட் பாலா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பிரசாந்த். ஃபோர்த் ஒன். ஆஃப் சைடில் பேருக்கு குயிக்காக இருந்தால் ரன்னர் சான்ஸ் மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் பிரதீப். நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். குட் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரசாந்த். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன். பேட்டர் டிப்பாய் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கடைசி ஒரு பந்த பிரசாந்த். அருமையான வேரியேஷன் சொல்லலாம். பிரதீப்போட விக்கெட்டை இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. பவர் பிளேயை ஒரு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவர் பிளே நல்லா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 1, ஒரு விக்கெட்டு. செகண்ட் பவர் பிளே போட மணி ஸ்ட்ரைக்கில் ராம். ஓவர் சிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டர் டிப்பாய் இருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. ராமோட விக்கெட்டை அருமையாக பேக்கப் பண்ணிக்க சொல்லலாம். செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் கோபி. ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு 4 தான். இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கோபி. கேப் பார்த்து கொண்டு வந்து கூட சொல்லலாம். இதுவரை ஸ்கோர் இல்லாத இருந்துச்சு இது வரையும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன். டைமிங்லாம் கிடச்சி, பேட்டில் சரியாக படலை. குட் ஷாட், சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். பெரிய ஷாட்டுக்கு போயிடுச்சு, பேட்டில் சரியாக படலை. ஸ்லிப்லேயே போயிருக்கு. குட் ஷாட், ரன் அவுட் சான்ஸ். ரன் அவுட். அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ரன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. போன பால் வைடு. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, குயிக்காக போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. லாஸ்ட் ஒன். டோட்டாஸ் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக அது 4 தான், பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4, கடைசி ஒரு பந்தை 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 11, 3 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் பிரசாந்த். ஓவர் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கொயரில் திருப்பி இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு 4 தான், விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 டைமிங்கை நல்லா யூஸ் பண்ணிக்க சொல்லலாம். பிரசன்னா ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க முதல் பந்திலே. செகண்ட் ஒன். குயிக்காக போட்டு ஒரு 4க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரசாந்த். தேர்ட் ஒன். குட் ஷாட், சரியான ஹைட்ல போயிருக்கு லாங் ஆஃப்ல. அங்க ஒரு 6, இந்த ஓவர்ல மட்டும் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க பிரசன்னா. நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. ஃபீல்டர் யாரும் இல்லை, விரட்டி வந்திருக்கா. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் பாலை எடுக்கல. ஈஸி டபுள். ஃபுல் டாஸ் பால், அவுட் சைட் ஏஜ். கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். டைரக்ட் விக்கெட் பண்ண அப்பீல் பண்றாங்க. இப்போ நாட் விக்கெட் எடுத்துருக்காங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன். ரிவர்ஸ் டை பேட்டில் பட்டிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. பிடிக்கிற கஷ்டம் தான். அங்கே ஒரு 4, இந்த ஓவரில் மட்டும் பிரசன்னா மட்டும் ஒரு 6, 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 27, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போல ராமராஜ் ஸ்ட்ரைக்கில் பிரவீன். அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் நல்லா கிடைச்சிச்சு. ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. குட் ஷாட், ஈஸி டபுள். செகண்ட் ஒன்.
ரிவர்ஸ் ஆகி டைமிங் நல்லா கிடைச்சிச்சு. அங்க ஒரு 4 வெயிட் பண்ணி கரெக்டா ரிவர்ஸ்ல ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல திருப்பி இருக்காங்க. அங்க ஃபில்டர் அதுக்காண்டி இருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குட் ஸ்டாப். 2வது முயற்சி நோ சொல்றாங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்ல பிரசன்னா பேட்ல சரியா படல, ஸ்லிப்லேயே போயிருக்கு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் எடுத்துருவாங்க. சிங்கிள். 5th ஒன் ஆஸ்டம்ல போயிருக்கு. கேப்ல போயிருக்கு சொல்லலாம், பிடிக்க முடியாது. அங்க ஒரு 4. லாஸ்ட் ஒன் அதே திசையிலே போயிருக்கு. அங்க ஒரு 4. பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க பிரவீன். இந்த ஓவர்ல மட்டும் 3 4 பதிவு பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 43. 3 விக்கெட். பிரசன்னா அண்ட் பிரவீன் சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். சுத்தரப்படாது. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர் சரியா படல, லாங் ஆன்ல போயிருக்கு. கண்டிப்பாக சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் டைமிங் கிடைச்சிட்டு ரிவர்ஸ் திரும்பி இருக்காங்க. லெக் பை டாட் பால். ஸ்லோயர் அருமையான வேர்ஸ்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க துரை. ஃபைனல் திருப்ப பார்த்தாங்க. லெக் பை டாட் பால். பெருசா எது கொடுக்காம நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். தொடர்ச்சியா 3 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க இது வரையும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. அங்க ஒரு 1 பவுன்ஸ்ல ஒரு 4. குட் ஷாட். ஆஃப் சைடுல சரியான ஹைட்ல போயிருக்கு. அங்க ஒரு 6. 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க பிரவீன். ஒரு 6 ஒரு 4. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 54. 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல பெருசா எது ஸ்கோர் இல்லாம இருந்தாலும் அடுத்தடுத்த ஓவர்ல இந்த 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகப்படுத்திக்கான்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட குரு ஸ்ட்ரைக்ல பிரசன்னா. ஓவர் சீக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். லாங் ஆன்ல போயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். கையில 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 எடுக்க பார்ப்பாங்க. நோ சொல்லிட்டாங்க பிரவீன். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்லோயர் கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ரன்னர் சான்ஸ். யாரை விக்கெட் மிஸ் பண்ணிருக்கா சொல்லலாம். ஒரு சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் பதிவு பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு கவர் திசையில. குடிக்கணி கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. ஈஸி டபுள். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. லெக் சைடுல அங்க ஒரு 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குட் கேட்ச். அருமையா லைன் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல பிரசன்னா அவரோட விக்கெட் எடுத்து போறாங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பேட்ஸ்மேன் அஸ்வின். குட் ஷாட். லெக் சைடுல போயிருக்கு. அங்க ஒரு 6. இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க அஸ்வின். ஹிட்டிங் மெயின்ல தான் வெறும் இறங்கிருக்கான்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் டாட் பால். வைஸ்மேன் ரன் அவுட் பார்க்குறாங்க. ரன் அவுட். 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 64. 5 விக்கெட்டு. 6 ஓவருக்கு 65 ஆடணும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட பிரதீப் ஸ்ட்ரைக்ல மணி. ஓவர் சீக்ல ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பி சொல்லலாம். பவுலர் கைக்கே போயிருக்கு. மிஸ் பண்ணிருக்காங்க பிரதீப். கண்டிப்பா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல விஸ்வநாதன். பெரிய செட்டுக்கு பிடிச்சி பேட்ல சரியா படல. லைக் லாங்கன்ல போயிருக்கு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் குட் ஷாட். பேட்ல சரியா படல. லெக் சைட்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். 2 ஓடல டாட் பால். ஸ்ட்ரைக்ல மணி. அட்டாக்கிங் லீஸ் சொல்லலாம். ஸ்பெல்லர்ல போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். குயிக்கா இருந்தா அடிச்சுக்கலாம். ஒரு சிங்கிள்.
பெரிய ஷாட்டுக்கு முயற்சி அருமையான வேர்ஸில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரதீப். லாஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு, விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 கடைசி ஒரு பந்தை 4 பதிவு பண்ணியிருக்காங்க விஸ்வநாதன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லிஸ்ட் பண்ணாமல் 7 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரதீப் வந்து அவங்க டீம் காண்டி 7 ரன் வச்சு கொடுத்துருக்காங்க பவர் பிளேயை, பெருசாக அது கொடுக்காம. செகண்ட் ஓவர் போட அஸ்வின் அரசு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸல்ல பேருக்கு விக்கெட் சான்ஸ், பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க ராம். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் டைமிங் எல்லாம் கிடைச்சிச்சு, பேட்ல சரியா படல, அதே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் லாங் ஆன்ல போயிருக்கு, நேருக்கு நேரு ஒரு 4க்கான வாய்ப்பு பார்த்தா அருமையாக அந்த லைனை இந்த கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ராமராஜ் வேரியேஷன்ல போட்டு அருமையாக இந்த டாட் பாலை பதிவு பண்றாங்க அஸ்வின். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் அதே லென்த்துங்க, பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க அஸ்வின். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் லெக்ஸில் பேருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ், பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா விரட்டி போயிருக்காங்க, பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலை 4 மாற்றிருக்காங்க சொல்லலாம் ராமராஜ். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 13, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட பிரதீப் இவருக்கு 2வது ஓவர் ஸ்டேட்டில் விஸ்வநாதன். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்ப சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு, அங்கே ஒரு 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க ராம். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரதீப். விஸ்வநாதன் விக்கெட் அந்த நேரத்தில். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் துரை. பெரிய சட்டுக்கு முயற்சி, குட் லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பிரதீப். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் அதே லென்த் விக்கெட், அருமையான வேர்ஸ்னு சொல்லலாம். ஒரு பால் டாட் பண்ணி அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் துரை. குட் ஷாட், லெக் சைடில் போயிருக்கு, ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க ராம். கையை கீழே வச்சுட்டாங்க, அதெல்லாம் விக்கெட்டு கிடையாது. ஒரு சிங்கிள். நல்லது ஒரு ட்ரை சொல்லலாம்னா. ஸ்ட்ரைக்ல ராமராஜ் ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு, யாருமே இல்லை. அங்க ஒரு 6. லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டைக் டாட் பால். கடைசி ஒரு பந்த டாட் பாலை பதிவு பண்றாங்க பிரதீப். ஒரு 6க்கு அப்புறம் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 20, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட பிகே ஸ்ட்ரைக்கில் துரை. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் கிளீன் யாக்கரில் போட்டு முதல் பந்தே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிகே. துரையோட விக்கெட்டை அருமையாக லென்த்தில் சொல்லலாம். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். லோட்டாஸ் ஃபைனல் பேருக்கு விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு சொல்லிட்டாங்க ஒரு சிங்கிள். பேட்டில் சரியா படல. லெக்ஸில் போயிருக்கு, 2க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி வந்திருக்காங்க ராம். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. நோ சொல்லிட்டாங்க பிரசாந்த். ஒரு சிங்கிள். டாப் பேஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். விரட்டி போயிருக்காங்க பொல்லாடு. பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்க சொல்லலாம். நல்லா ஒரு ட்ரை. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்கன்னா பால் எடுக்கல நினைக்கிறேன். ஈஸி டபுள். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், லெக் சைடில் போயிருக்கு. லைன்ல இருந்து அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க ராம். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிகே. ராமராஜ் விக்கெட் அந்த இடத்துல. கார்த்திக் லாக்கர் டெலிவரி ஆப்ஷனை தூக்கி விட்டுருக்காங்க. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 24, 5 விக்கெட்டு.
ஃபிஃப்த் ஓவர் போட கோபி ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் ரிவர்ஸில் திரும்பி இருக்காங்க. ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு, விரட்டி போயிருக்காங்க பிரதீப், பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். செகண்ட் ஒன். பையனங்களை பேருக்கு விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்க. அங்கே ஒரு 4 பேக் டு பேக் தொடர்ந்து 2 4 பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். பேட்ரிக் 4க்கு சான்ஸ் இருக்கு. அதே முயற்சி, அதே பையனங்களை பேருக்கு விரட்டி போயிருக்காங்க. பொலார்டு ஸ்டாப் பண்ணுவாங்க, பார்ப்போம். குட் ஸ்டாப், ஈஸி டபுள். போன பால் ஒயிட். அருமையான வயசு சொல்லலாம். விக்கெட் அப்பீல் பண்றாங்க. டாட் பால், ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். ஒயிட் பிளஸ் ரன். ரீபால் ஸ்ட்ரைக்ல பிரசாத். டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு கேட்ச் சான்ஸ். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க பிரதீப். ஒரு சிங்கிள், சாரி ரன் அவுட். சாரி, இன்னொரு பால் இருக்கு, லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. அங்க ஒரு 4. கடைசி ஒரு பந்து 4 பதிவு பண்ணிருக்காங்க கார்த்திக். 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. ஸ்கோர் 40. இந்த 6க்கு 24 ஆடணும். லாஸ்ட் ஓவர் கூட பிரசன்னா. ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக பெரிய சட்டி முயற்சி பண்ணி தான் ஆகணும். யாக்கர் டெலிவரி லெக் சைடில் போயிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன். 5க்கு 23. ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். டைமிங் அடிச்சிச்சு, அவுட் சைட் ஆயிடுச்சு. குட் ஷாட் கோபி. சிங்கிள். 4க்கு 22. தேர்ட் ஒன். அங்கே மிடில் சில பேருக்கு கண்டிப்பாக 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா நான் சொல்கிறேன். கார்த்திக் ஒரு சிங்கிள். 3க்கு 21. ஃபோர்த் ஒன். ஃபைனலில் பேருக்கு அம்பே நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 6. மொத்தம் இந்த பாலுக்கு 7 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ கிட் உண்டு. ஃப்ரீ கிட் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். அதே ஃபைனல் திரும்ப பார்த்தாங்க. டாட் பால். குட் ஷாட். ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. அங்க ஒரு 4. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க கார்த்திக். 1க்கு 10. லாஸ்ட் ஒன். குட் ஷாட். சரியான ஹைட்ல போயிருக்கு. அங்க லாங் ஆன்ல அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. வின் பை உப்ளியக்குடி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே கண்டிப்பாக வந்து பிரசன்னாவையும் பிரவீனையும் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேட்ஸ்மேனும் விக்கெட்டை விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி அதிகமாக ஸ்கோர் பண்ண பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம். சரியான பார்ட்னர்ஷிப் சொல்லலாம் அந்த நேரத்தில்.